எப்படி வாட்ஸ்அப்பை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மூலமாக வந்து நம்ம லேப்டாப்பில் இருக்க ஃபைல்ஸ்லாம் யாருக்கும் அனுப்பணும்னா ஈஸியாக அனுப்பிச்சிக்கலாம். அதை எப்படி பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். வழக்கம் போல் கூகுள் வந்துட்டு வாட்ஸ்அப்புன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கு கீழே வாட்ஸ்அப் வெப்புன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு QR கோடு காமிச்சு அதை ஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இந்த சைடில் இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லிங்க் டிவைஸ் கொடுங்க. திரும்ப மறுபடியும் லிங்க் டிவைஸ் கொடுங்க. இப்போ வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் இருக்க அந்த QR கோடை இதை வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து லேப்டாப்பில் லாகின் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் எப்பயும் போல் சேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எப்பயும் போல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா மட்டும் அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்க யார் ஸ்டேட்டஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் லாக் அவுட் பண்ணணுன்னா திரும்ப அந்த மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட்னு இருக்க பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். இல்லாட்டி நீங்கள் இதை மொபைல்லே கூட பண்ணலாம். இப்போ உங்கள் மொபைலில் வந்து நம்ம டிவைஸ் லிங்க் பண்ண உள்ளே அந்த மாதிரி உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்போ அதிலே காட்டுது பாருங்கள், இது மாதிரி ஒரு டிவைஸில் லாகின் ஆகிருக்குன்னு. அதை கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேப்டாப்பில் லாக் அவுட் ஆகிடும். இன்னும் இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.